தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை வண்டியில் சாப்பாடு போன விஷயம் திமுகவை ரொம்ப பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அதை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினாங்க, நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க, நிறைய அரசியல்வாதிகள் அதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரம் ஆசிரியர்களை கையில் எடுத்திருக்கு திமுக. ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போதே திமுகவை விட்டு ஆசிரியர்கள் எங்குமே போக மாட்டாங்க. நல்லா யோசித்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரியான ஆசிரியர்கள், இவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் நம்பக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தது திமுக தான். ஆனால் கடைசி சில வருடங்களாகவே திமுக மேலே ஆசிரியர்கள் கடும் அதிருப்தியில் இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஏகப்பட்ட இடங்களில் திமுகக்கு எதிராக ஆசிரியர்களுடைய போராட்டம் இருந்தது. ஆசிரியர்களுடைய போராட்டத்தை அடக்குவதற்காக திமுக நிறைய ஆசிரியர்கள் எல்லாமே கைது பண்ணாங்க, அவங்களுடைய போராட்டத்தை உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. இது எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ மறுபடியும் ஆசிரியர்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் திமுக. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இன்றைய தினம் விஜய் அவர்கள் ஒரு 2000 நபர்களை பார்க்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைவாக நிறைய விஷுவல்ஸ் பார்த்துருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே தமிழக அரசியலில் எந்த மாதிரியான புயல் வீசிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு ஓரமாக எட்டி பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசாங்கம் ஆசிரியர்களை கைவிடாது. இந்த வார்த்தையை சொன்னது வேற யாருமே கிடையாது, நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போதைக்கு ஆசிரியர்களுக்கு பெரிய சிக்கல்கள் இருக்குது, இல்லை எல்லா ஆசிரியர்களும் தகுதி தேர்வு அப்படிங்கிறத அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மத்திய அரசாங்கத்துக்கு, அந்த சட்டத்துக்கு எதிராக திமுக உங்களுடன் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் திமுக ஆசிரியர்களை கைவிடாது அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ நாள் ஆசிரியர்களுக்கு எதிராக திமுக அப்படின்னு சொன்னவங்களுடைய வாயை அடைத்து விட்டதா, இல்லை திமுக எகெயின் எலெக்ஷன் ஸ்டண்டில் இறங்கியிருக்காங்களா அப்படிங்கிற விமர்சனம் வரப்போகிறதா என்பதை எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி, அதாவது திமுக ஆசிரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான கட்சி, நாங்கள் ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி ஒரு 2 மாதங்களாக வந்த செய்திக்கான கான்ட்ரடிக்ஷனான செய்தி தான். இந்த மாதிரியான கான்ட்ரடிக்ஷன் செய்தி வரும்போதே கண்டிப்பாக அது ஆளும் கட்சியை கொஞ்சம் அசைத்து பார்க்கும். குறிப்பாக 2026 தேர்தல் நெருங்கி வர 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 திமுக செய்யக்கூடிய எந்த நல்லது கூட சில நபர்களுக்கு கெட்டதாக தெரியும், கெட்டது அதீத கெட்டதாக தெரிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைக்கி கனிமொழி அக்கா பேசின ஒரு பேச்சு ரொம்ப பெரிய அளவில் வைரல். எலெக்ஷன் வந்தால் தான் மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறதே கண்ணுக்கு தெரியும், அப்படி இல்லைனா தமிழ்நாடு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் கனிமொழி அவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், கீழே இருக்கக்கூடிய ட்ரோல்ஸ், ஏகப்பட்ட சோஷியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ் கடுமையாக விமர்சித்துட்டு வருகிறார்கள். உங்களுடைய கட்சி மட்டும் எப்படி, எலெக்ஷன் வந்தால் தான் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, எலெக்ஷன் வந்தால் தான் விதவைகளை பற்றியான யோசனை உங்களுக்குள்ளே வரும், எலெக்ஷன் வந்தால் தான் நீட்டை பற்றியான யோசனையை நீங்கள் செய்வீங்க, எலெக்ஷன் வந்தால் தான் மறுவாழ்வு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் அவங்கள பற்றி யோசிப்பீங்க. இந்த மாதிரியான பல செய்திகளையும் ஏகப்பட்ட எதிர் விமர்சனத்தையும் முன்வைக்கிறார்கள் லோக்கலாக இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ நீங்கள் அதாவது ஒரு அந்த ஃபுட் செயின்லாம் நம்ம படிச்சிருப்போம் தெரியுமா, பாம்பு பூச்சை சாப்பிடும், பூச்சி இலைதலைகளை சாப்பிடும், பூச்சை சாப்பிட்றதுக்கு எலி வரும், எலியை சாப்பிட்றதுக்கு பாம்பு வரும், பாம்பை சாப்பிட்றதுக்கு கழுகு வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு மக்கள், கிட்டத்தட்ட மக்கள் எல்லாத்துலேயுமே பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் நாம் இங்கே வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இன்றைக்கி ஒரு டிபேட் ஷோ பார்த்தேன். அந்த டிபேட் ஷோவில் கொஞ்சம் ஜென்சி மாணவர்கள் இருக்காங்க. அந்த ஜென்சி மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது, உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வேணுமா, இல்லை உங்களுடைய கல்விக்கான நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்கள்ல அதுக்கான ரத்து வேணுமா அப்படின்னு சொல்லி தான். இப்போ மாதம் 1000 ரூபாய் வேணும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்கப்பா என்கிற ஒரு கேள்வி. அதுக்கு 2 ஜென்சி மாணவர்கள் கை தூக்குறாங்க. இல்லை கல்வி கடன் ரத்து தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்கன்னு சொன்னோன்னே ஒரு 10-15 மாணவர்கள் மாணவிகள் கை தூக்குறாங்க. இதுதான் மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷன். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மாணவ மாணவிகள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். மாதம் 1000 ரூபாய் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் 2 நாள் பார்ட் டைம் ஜாபுக்கு போனால் 1000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிடலாம். தைரியமாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 200 வச்சு நம்ம சம்பாதிச்சாலுமே 5 தினங்களில் 1000 ரூபா நம்மளால் சம்பாதிச்சிட முடியும். மீதம் இருக்கும் 25 தினம் நமக்கு படிக்கிறதுக்கான தினமாக நம்ம ஒதுக்கினா கூட எந்த மாற்றமும் நம்ம படிப்பில் வராது, கூடுதலான கான்சன்ட்ரேஷன் வரும், நம்ம பணத்தை நாமே சம்பாதிச்சுக்கலாம்.
ஆனால் அந்த மாதம் 1000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கான 1000 ரூபாய் நமக்கு தேவையில்லாமல் போயிடும். ஆனால் அதே நேரத்தில் கல்வி கடன் ஒன்று வாங்கியிருப்பீங்கல்ல, நாம் கல்வி கற்பதற்காக நம்ம வீட்டில் பணம் காசு செலவழிக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது பேங்க்கில் போய் நம்ம வாங்கக்கூடிய கல்வி கடனை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அடைத்து விட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சாதிப்பீங்க தெரியுமா? கடனாளி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து கடன் இல்லாத மனிதன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வருவீங்க. ஏன்னா கல்வி கடன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம படித்து முடித்த பிறகு நம்ம வேலைக்கு போனால் இத்தனை வருஷத்தில் இந்த கடனை நம்ம அடைச்சி ஆக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் நமக்குள்ளே ஏற்படும். 1000 ரூபா கொடுத்தா கூட 3 வருஷம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 30,000 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 ரூபா கவர்மெண்ட் உங்களுடைய மாதம் 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா 50,000 ரூபா தான் கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன், ஐடி படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 4 லட்ச ரூபா வாங்கியிருப்பீங்க, மெடிக்கல் ஏதாவது படிக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா வாங்கியிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது படிக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கியிருப்பீங்க. நாம் என்ன கேட்குறோம்? 30,000 அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் 1000 ரூபாய் நமக்கு பெருசாக தெரியுதா? நம்முடைய கல்வி கடன் அப்படின்னு சொல்கிறது ரத்து பண்ணுறது தான் பெருசாக தெரியுதாங்கிறத இப்போது ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் யோசித்து கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யோசனை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய, நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வர வேண்டும். முதல்ல மாதம் 1000 ரூபா கொடுக்குறது எங்க? 2 நாள் வேலை, இல்லாட்டி 1 நாள் வேலை, 800 ரூபா சம்பளமாக, 2 நாள் 500 ரூபா சம்பளமாக, 2 நாளில் நம்ம அதை சம்பாதிச்சிருவோம். எனக்கு ஒரு பெரியவர் ஒரு வார்த்தையை சொன்னார், என்னென்னா, நீ 100 வருஷம் நல்லா இருப்ப தம்பி அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன், நாட் பாசிபிள், 100 வருஷம் எப்படி பெரியவரே எல்லாராலையும் வாழ முடியும்? நீங்கள் பாட்டுக்கு ஆசீர்வாதம் செய்யும்போது 100 வருஷம் நல்லா வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. 60 வயசுலேயே அவனுக்கு டிசீஸ் வந்துடுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடுது, மனப்பிரச்சனை வந்துடுது. இதில் 100 வருஷம் நம்ம எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்டேன். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நீ 100 வயசில் என்ன செய்யணும்னு நினைக்கிற, ஒரு 50 வயசில் என்ன செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், 50 வயசில் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டிடணும், ஒரு கார் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது பெரியவரே அப்படின்னு சொன்னேன். 50 வயசில் செய்ய வேண்டிய விஷயத்த ஒருவேளை நீ 35 வயசில் செஞ்சிட்டின்னா மீதம் இருக்கும் 15 வருஷம் உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய போனஸ். 50 வருஷத்தில் நீ என்ன ஜெயிக்கணும்னு நினச்சியோ அதை 35 வருஷத்தில் ஜெயிச்சிட்டின்னா நீ 50 வருஷம் வாழ்ந்ததற்கான அர்த்தம் தானே. அந்த அர்த்தத்தையும் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய 15 வருஷம் எக்ஸ்ட்ரா போனஸ். மறுபடி நீ அந்த 15 வருஷத்தில் 100 வயசில் என்ன நினைக்கணுமோ அதை நீ சாதிச்சு விட்டுடலாம். அப்போ நான் 100 வயசுக்கு வாழ்ந்த அந்த துல்லியமாக மாறிவிடும். அதே மாதிரி தான் இது. இங்கே நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது 2 தினமாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த 2 நாள் நம்ம வேலைக்கு போனால் 1000 ரூபா கிடைச்சிடும். மீதம் இருக்கும் 28 தினங்கள் நம்மளால் உழைக்க முடியும். நான் என்ன கேட்குறேன், நம்ம அரசாங்கம்னு ஒன்று சரியான ஒரு அரசாங்கமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஊதியம் ஒரு நாளைக்கு 500 ரூபா அப்படிங்கிற ஊதியத்தை நம்முடைய அரசாங்கம், இல்லைப்பா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 1000 ரூபாயா ஊதியம் மாற்றுற மாதிரியான வேலைகள் நான் உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு அரசாங்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எகெயின் 28 நாளில் நம்ம ஒவ்வொரு நாளும் 500 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க போகிறோம். நம்ம காசு அரசாங்கம் தரல, நமக்கு யாரும் ஓசி கீசிலாம் நம்மளை வாய் விட்டுலாம் சொல்லிட முடியாது. 500 ரூபா சம்பாதிக்கும் போது அந்த 20 தினங்கள் எகெயின் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிடலாம்? கிட்டத்தட்ட 15,000 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிடலாம். இப்போ சொல்லுங்கள், மாதம் 1000 ரூபா பெட்டரா, நல்ல பெட்டர் என்விரான்மெண்ட், பெட்டர் ஜாப், பெட்டர் ஹெல்த் கேர், பெட்டர் எஜுகேஷன், இது சிறந்ததா? இதை கொடுக்கறதுக்கு தானே அரசாங்கம் இருக்கணும். ஒன்றுமே இல்லை. பெட்டராக நமக்கு குடிநீர், பெட்டரான காற்று, பெட்டரான என்விரான்மெண்ட், ஜாப், இது எல்லாமே நமக்கு கிடைச்சா போதும். இந்த 1000 ரூபா தூசு மாதிரி நம்மளால் சம்பாதிக்க முடியும். வேணும்னா அரசாங்கத்துக்கு 1000 ரூபா நாம் கப்பம் கேட்டுவோம், எனக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கையா, எனக்கு நல்ல ரோடு போட்டிருக்கியா, நல்ல முதுகு வலி. ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ரோட்டில் நம்ம பயணம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோடு, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கங்கே குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய ரோட்டில் ஒரு 4 வருஷம் நம்ம 1000 ரூபா நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் பாக்கெட்டுக்குள்ளே. மாதம் 1000 ரூபா கவர்மெண்ட் தருது, நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். 4 வருஷம் நம்ம வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபானா 4 வருஷத்துக்கு 48,000 ரூபா நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த ரோடு சரி பண்ணாமல் நம்ம அந்த ரோட்லேயே பைக்கை ஓட்டி நம்முடைய கணவனோ மனைவியோ போகும்போது அவனுக்கு டிஸ்க்கு, முதுகு தண்டுவடம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன கோளாறு வருது. கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவழிக்காமல் அந்த டிஸ்க் ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு 1000 ரூபா கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் உங்கள் வீட்டில் ஒருத்தனுக்கு ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் வந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், அரசாங்கம் சரியில்லாமல் அவங்களுடைய வேலையை சரியாக செய்யாமல் இருந்தது தான். அப்போ நம்ம வாங்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு வேறு ஏதோ ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட பெருசாக நமக்கு ஆப் எங்கே தெரியுமா இருக்கும்? ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் பார்த்தீங்களா,
மாதம் 1000 ரூபா நம்ம வரி பணத்தை நம்ம வாங்கும் போதே நமக்கு இவ்வளோ இழப்புகள் வருது. ஓட்டுக்கு 500 1000 வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்னா 5 வருஷம் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த இழப்பை நாம் எப்படி கடந்து செல்கிறோம் அப்படின்னா, யார் வந்தாலும் இப்படித்தான், இதுக்கு என்ன 1000 ரூபா வாங்கிட்டு நான் அவனுக்கு ஓட்டு போட்டுடுறேன், இதில் என்ன விக்கி தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பின்னாடி இருக்கிற டஸ்ட்டை தட்டி விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், மக்களுக்கு இந்த விழிப்பு வர வேண்டும். 1000 ரூபாய் நல்லதா, என்னுடைய குழந்தையினுடைய கல்வி செலவை பாதியாக குறைக்கக்கூடிய அரசாங்கம் நல்லதா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், என்னுடைய குழந்தையினுடைய பள்ளி செலவை பாதியாக குறைக்கக்கூடிய அரசாங்கம் தான் நல்லதுன்னு. டேர்ம் ஃபீஸ் அப்படிங்கிறது யாராவது கெட்டுறீங்களா? நல்லா கெட்டிருப்பீங்க. ஒவ்வொரு டேர்ம் ஃபீஸுக்கு 8000 ரூபா 10000 ரூபா வாங்குறாங்க. 4 டேர்ம் அப்படின்னு சொல்லி வச்சா கூட 40000 ரூபா, பாதியாக குறைஞ்சின்னா 20000 ரூபா. 1000 ரூபா வாங்கினா நமக்கு 12000 ரூபா தான் குறையும். ஒரு குழந்தைக்கு நம்ம டேர்ம் ஃபீஸ் பாதியாக குறைச்சி அரசாங்கம் தருகிறது என்றால் 20000 ரூபா சேவ் ஆகும். வீட்டில் 2 குழந்தைன்னா 40000 ரூபா சேவ் ஆகும். இப்போ சொல்லுங்கள், இதுதான் விஷன். இந்த மாதிரியான விஷன், இந்த மாதிரியான தொலைநோக்கு பார்வை தான் ஒரு அரசாங்கமும் அந்த அரசு அதிகாரிகளும் செய்ய வேண்டியது. வெறும் 1000 ரூபாய்க்கு நம்மளை கையேந்த வைக்கிறது கிடையாது. 1000 ரூபாய்க்கு மேலே நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை யார் சரியாக செய்கிறாங்க என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. சரி, ஸ்டாலின் அவர்கள் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்காராம். அண்ணாமலை அவர்களிடம் இந்த கேள்வி வந்து கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, அவர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தார், அன்னைக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் எங்கே போயிட்டார், ஊட்டிக்கு போயிட்டார். மறுபடியும் இந்த வந்தார், கோயம்புத்தூர் வந்தார். நேற்று கேட்டிருக்கலாம், அவருடைய இன்ஸ்டியூஷனை வச்சு எப்போ நாங்கள் வந்து சந்திக்க வரோம், பிரதமருக்கு ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் விடுத்துட்டு அவர் டெல்லிக்கு போயிடுவாராம். மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு நேரம் வேணும், பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். இது நாடகமாக தெரியவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார் அண்ணாமலை அவர்கள். இன்னொரு கேள்வி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறார். சப்ஜெக்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சுத்தமாக கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கொசு, டெங்கு, மலேரியா, செங்கல், முட்டை, சைக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான். அவர்கிட்ட போய் சப்ஜெக்டிவாக ஏதாவது கேட்டால், ஏன் நீங்கள் ஹிந்தியை படிக்க வைக்கிறீங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி வடக்கன்ஸை உள்ள விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ சப்ஜெக்டிவ் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான கருத்தையும் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார். இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேசணும்னு வந்தேன், ஆனால் நிறைய ஆல்ரெடி பேசிட்டதுனால அடுத்த பதிவில் இன்னும் நிறைய நம்ம பேசுவோம். அப்போ இந்த நான் பேசுனதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் அம்மா அப்பாட்ட கொஞ்சம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்களேன். அம்மா மாதம் 1000 ரூபா நல்லதாம்மா, இல்லை நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகுது இல்லாமல் இதை கம்மி பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கோ ஒரு அரசாங்கம் வழிவகுத்தது என்றால் அது நல்லதா அம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேளுங்க. அப்பாட்ட கேளுங்க, அப்பா மாதம் 1000 ரூபா நம்ம அம்மாவுக்கு இல்லாட்டி அக்காக்கெலாம் கிடைக்கிறது நல்லதா, இல்லை அவங்களுக்கான ஒரு சுய தொழில், அவங்களுக்கான ஒரு என்டர்ப்ரனர்ஷிப்பு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுத்து அதை நல்லபடியாக செய்கிறாங்களா இல்லையாங்கிற கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் அமைக்கிறது அப்படிங்கிறது நல்லதா? இப்படிலாம் நம்மகிட்ட ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான கன்ஸ்ட்ரக்டிவான ஐடியா வரும்போது தான் நம்ம வீட்டில் அரசியல் பேசுவது கூட சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அரசியல் நாத்தம் எடுக்கும் ஐயா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்து நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.